கஷ்டங்கள் வரும்பொழுது அதை பார்த்து கலங்கி நிற்காதே, அதை ஏற்றுக்கொள். கஷ்ட நேரத்தில்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன் மேலே ஒரு தப்பு இருக்குன்னா அதை உனக்கு நேருக்கு நேராக ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நட்பை என்றைக்குமே நீ இழந்துடாத. அவங்க உன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி, அவங்க உன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களின் உறவை மட்டும் இழந்து விடாதே. புகழுக்கு ஒருபொழுதும் மயங்கி விடாதே. இன்று உன்னை புகழ்வர்கள்தான் நாளை உன்னை திட்டி பேசுவார்கள். மற்றவர்களிடம் உன்னுடைய ரகசியத்தை நீ வெளியில் சொல்லாதே. மற்றவர்கள் 100% உனக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று நம்ப முடியாது. அதை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு உன்னை மிரட்டுவதற்கும் உன்னுடைய வீக்னஸை தெரிந்து கொண்டு உன்னை ஆள்வதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. யார் மேல் உனக்கு கோபம் இருந்தாலும் அதை அவர்களிடம் நீ சென்று காட்டிவிடு. தயவு செய்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் மற்றவர்களிடமிருந்து போகின்ற வார்த்தை நீ சொன்னது போல் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதேனும் ஒன்றை கூறுவார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீ அவர்கள் என்று கூறினாலும் அவர்கள் அவன் என்று சொல்வார்கள். பணிபுரியும் இடத்தில் உன்னுடைய அனைத்து விதமான பலங்களையும் பலவீனங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் அது ஒரு தொழில் செய்யும் இடம். அந்த இடத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடமே கிடையாது. எந்த விதத்தில் வேண்டுமென்றாலும் உன்மேல் போட்டி பொறாமை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சிந்தித்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ ஒரு 5 நிமிடத்திற்கு மேல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து யோசித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது உன்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிடும். அதை நீ தினம்தோறும் யோசிக்க வேண்டும். அது நல்லதாக இருப்பினில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அது கெட்டதாக இருப்பினின் உன் வாழ்க்கை அப்படின்றது மிக கடினத்திற்குள் போகிவிடும். பார்க்கின்ற அனைத்தையும் நம்பிவிடாதே. ஏனென்றால் பார்ப்பது அனைத்தும் உண்மை அல்ல. நீ அருகில் சென்று பார்த்தால் காணல் நீர் போல் கரைந்துவிடும். நன்றாக சிந்தித்து பார். உன்னை விட உன்மேல் அக்கறை கொண்டவர்கள் இங்கு யாரும் கிடையாது. உன்னிடம் யாரேனும் ஒருவர் நான் உன்மேல் அக்கறை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்பிவிடாதே. அதே சமயம் அவர்களிடம் நீ பொய் சொல்கிறாய் என்றும் கூறிவிடாதே. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தயவு செய்து வார்த்தைகளை விட்டுவிடாதே. ஏனென்றால் வில்லிலிருந்து கிளம்பிய அம்பு போலதான் வார்த்தைகள். இலக்கை சென்று அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் திரும்பாது. ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு முறையில் இருந்து பல முறை அதை யோசித்துப்பார். அது உனக்கு தேவையானதா என்று. பார்த்தவுடன் எதையும் நம்பிவிடாதே. உன்னை பற்றி யாராயினும் குறை கூறினால் அதை ஏற்றுக்கொள். ஒருபோதும் அவர்களிடம் வழக்காடி கொண்டிருக்காதே.